ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது கேரட்டு, ஒரு சின்ன கேரட் மீடியம் சைஸ் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். கோதுமை மாவு ஒரு 200, நான் இதுக்கு இந்த அளவுக்கு 200 இது ஆட் பண்ணியிருக்கேன். 200 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அடை ஒரு 6 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம இதில் முட்டை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கோதுமை மாவு 200 எடுத்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையை நம்ம அடித்து நம்ம அந்த மாவோட ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டை ஆட் பண்ணாமையும் செய்யலாம். முட்டை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு முட்டையை நல்லா அடிச்சுட்டு நம்ம கோதுமை மாவில் அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கணும். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பிசைய கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கேரட் இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தள்ளி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இது ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே இது மாதிரி செஞ்சு ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த அடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடை தான் இந்த மாதிரி சுற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் வச்சு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா பெருசாக சப்பாத்தி மாரி மெலிசாக நம்ம திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக. அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் உதிராமல் இருக்கும். இந்த அடை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அடை போதும், அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நம்ம தோசைக்கல்லில் போடாமல் இந்த மாதிரி பேனில் போட்டிங்கன்னா ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வேகும். அப்படி இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லில் போட்டோம்னா எண்ணெய் அங்கேயும் இங்கேயும் போயிடும், நமக்கு அந்த அடையில் போய்ட்டு நல்லா நிற்காது. அதனால் நான் பேனில் போட்டிருக்கேன். அந்த முட்டை போட்டிருக்கறனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த பபிள்ஸாக வர்ற மாதிரி இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு அடைக்கு ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக சப்பாத்தியே சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு பெரிய தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. நம்ம வெறும் கேர்டு வச்சுக்கிட்டே சாப்பிட்றலாம். கேர்டே செம்மையாக இருக்கும். நான் புதினா கொத்தமல்லி சட்னி கேர்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.